வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 255 திங்கட்கிழமை ஜூன் 24, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும் என்ற பாடலுக்கேற்ப இஸ்ரோ சாதனை. விண்ணில் செயற்கைக்கோளை நிலைநிறுத்திய பிறகு மீண்டும் பாதுகாப்பாக தரைக்கு திரும்பி வரும் மறுபயன்பாட்டுக்கான புஷ்பக் ஏவுகலனை RLV இஸ்ரோ வெற்றிகரமாக சோதித்து சாதித்துள்ளது. தற்போது SSLV, BXLV, LV-M3 ராக்கெட்டுகள் மூலமாக செயற்கைக்கோள்களையும் விண்கலன்களையும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் விண்ணில் செலுத்தி வருகின்றனர். தற்போது 4வதாக புஷ்பக் ஏவுகலன் வடிவமைக்கப்பட்டு 3 முறை வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது. இந்த ஏவுகணை கடந்த முறை பரிசோதிக்கும் போது பயன்படுத்திய அதே உபகரணங்களையும் தொழில்நுட்பங்களையும் மேம்படுத்தி தயாரிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்திட்டத்தின் இயக்குனர் தமிழகத்தின் முத்துப்பாண்டியன் என்பது கூடுதல் தகவல். இந்தியாவிற்கு தொடர்ந்து பெருமை சேர்த்து வரும் இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு நல்லோர் வட்டம் இளம் விஞ்ஞானிகள் துறை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறது. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. தஞ்சை ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் கல்வி உதவி. தஞ்சையில் ஸ்ரீ கணேசா வித்யாசாலா நடுநிலைப்பள்ளி பல ஆண்டுகளாக ஏழைகளின் கல்வி மற்றும் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதில் தொடர்ந்து பணியாற்றி வருகிறது. அந்த பணியில் இன்று ஸ்ரீ ராமகிருஷ்ண மடமும் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கான பள்ளி சீருடைகள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் விநியோகிக்கப்பட்டதாக ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் தஞ்சாவூர் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாமக்கல்லில் மாணிக்க மாணவர்கள். நல்லோர் வட்ட மாணிக்க மாணவர்களை கண்டறியும் கலந்துரையாடல் தமிழ்நாட்டில் மாவட்டங்கள் தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக ஜூன் 21, 2024 அன்று நாமக்கல் மாவட்டத்தின் 6 கிராமங்களில் 6 பள்ளிகளில் மாணிக்க மாணவர்களை கண்டறியும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் 46 மாணவர்கள் மாணிக்க மாணவர்களாக கண்டறியப்பட்டனர். இந்நிகழ்விற்கு மாணவர் கள பொறுப்பாளர் திரு கௌதம், சபரி, மாதவன், தமிழ்மதி, திருமதி தங்கமணி, திருமதி சுகவாசி ஆகியோர் பொறுப்பேற்று நடத்தினர். செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. தமிழகம் நம்மாழ்வார் பூமியாகி வருகிறது. ஈரோட்டில் பாரம்பரிய விதை நெல் திருவிழா. ஜூன் 21 சனிக்கிழமை அன்று திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் ஆதிரங்கம் நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையம் நடத்திய பிரம்மாண்டமான பாரம்பரிய நெல் விதை திருவிழாவை அடுத்து ஈரோட்டில் வருகிற ஜூலை 20 அன்று கோபிச்செட்டிப்பாளையம் ராமாயம்மா திருமண மண்டபத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நடத்தும் பாரம்பரிய விதை திருவிழா மற்றும் வணக்கங்க, நான் அந்தியூர்லேருந்து அன்புராஜ் பேசுகிறேன். பாரம்பரிய விதை திருவிழாவும் மரபு சார்ந்த உணவு திருவிழாவும் இது ரெண்டுமே நடக்குது. இதை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் முன்னெடுக்கிறாங்க. இந்த நிகழ்வு கொங்கு மண்டலத்தில் மிக முக்கியமான நிகழ்வாக அமைய போகுது. நம்முடைய பாரம்பரிய விதைகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்வு. மரபு சார்ந்த உணவு திருவிழா நடைபெறவிருப்பதாகவும் கொங்கு மண்டலத்தில் நடைபெறவிருக்கும் இந்த 2 மதிப்பு வாய்ந்த விஷயங்களை கொண்ட விழாவிற்கு மக்கள் திரளாக வருகை தருமாறு திரு அன்புராஜ் கேட்டுக்கொள்கிறார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.